Hello friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா crochet plus C கிளாஸோட கவ் வந்து பார்ட் 2 வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம ஹெட் தான் வந்து பண்ண போறோம். பாடி கம்ப்ளீட் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து ஹெட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த கங்கா பிளாங்கி அந்த வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஹெட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா மேஜிக் ரிங் போட்டுட்டு இதுல வந்து 7 சிங்கிள் crochet வந்து இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஸோ மேஜிக் ரிங் போட்டுட்டு இப்போ ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். செகண்ட் சிங்கிள் crochet, மூணாவது சிங்கிள் crochet, நாலாவது சிங்கிள் crochet, அஞ்சாவது சிங்கிள் crochet, ஆறாவது சிங்கிள் crochet, இது ஏழாவது சிங்கிள் crochet. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேஜிக் ரிங்கில் 7 சிங்கிள் crochet போட்டுட்டு இந்த ரவுண்டை வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு செயின் ஆட் பண்ணுறேன். இப்போ செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டிச் மார்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். தேர்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபோர்த் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 கவுண்ட் இருக்கும். இப்போ 7th ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2ல் 14 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 3 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அகெயின் ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரவுண்டு 3ல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ். ஸோ ஒரு சிங்கிள் crochet நான் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ். இப்போ இதை வந்து நம்ம 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஒரு டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ். தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ். ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ். ஃபிஃப்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet அண்ட் ஒரு இன்க்ரீஸ். சிக்ஸ்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ். ஸோ ஃபைனலாக வந்து 7th டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ்.
ஸோ டோட்டலாக ரவுண்டு 3ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 21 கவுண்ட் வந்து சிங்கிள் க்ரோஷே கிடச்சிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 3யை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டு 4 ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 4ல வந்து 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே ஆட் பண்ணிட்டு ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ செகண்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஃபிஃப்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். சிக்ஸ்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். செவன்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். ஸோ ரவுண்டு 4 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டலாக வந்து 28 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ரவுண்டு 4 வந்து கம்ப்ளீட் பண்ண ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 5க்காக எக்ஸ்ட்ரா ஒரு செயினும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 5ல பார்த்தீங்கன்னா 3 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ செகண்ட் சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் சிங்கிள் க்ரோஷே, இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஒரு டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஸோ 3 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ ஒரு இன்க்ரீஸ். இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். ஃபிஃப்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். சிக்ஸ்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். ஸோ இப்போ 7th டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ்.
ஸோ ரோ 5 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டலாக 35 கவுண்ட் வந்து நம்மளுக்கு சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 5 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரோ 6 ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு செயினும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரோ 6லேருந்து ரோ 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 35 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான் போட போகிறோம். அதாவது ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் தான் வந்து போட போகிறோம். இப்போ ரோ 6 வந்து நான் போடுறேன். சிங்கிள் க்ரோஷே இன் ஈச். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே நான் போட்டுட்டு ரோ 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரோ 6 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ரோ 7 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 7லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான் நம்ம போட போகிறோம். ரோ 6ல் போட்ட மாதிரியே தான் டோட்டலாக 35 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நமக்கு ரோ 7லேயும் வரும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ரோவையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ 7 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 8 வந்து நம்ம போட போகிறோம். ரோ 8லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. ரோ 8லேயும் 35 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 8 வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 9 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 9லையும் சிங்கிள் க்ரோஷே இன் ஈச் தான். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. டோட்டலாக 35 கவுண்ட் வந்து ரோ 9லேயும் நம்மளுக்கு வரும். ஸோ இதே மாதிரி ரோ 9 ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ரோ 9 வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ரோ 10 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரோ 10க்கு வந்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 10லேயும் சிங்கிள் க்ரோஷே இன் ஈச் தான். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம். ரோ 10லேயும் வந்துட்டு 35 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதே மாதிரி ரோ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரோ 10 வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரோ 11க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 11லேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷே ஈச் தான். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. டோட்டலாக 35 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரும்.
ஸோ ரோ 11 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரோ 11 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 12 வந்து இப்போ நம்ம போட போகிறோம். ரோ 12க்கு வந்து ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 12லையும் சிங்கிள் crochet in each தான். ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். டோட்டலாக 35 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதே மாதிரி ரோ 12 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரோ 12 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ரோ 13க்கு வந்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 13 வந்துட்டு சிங்கிள் crochet ஈச் தான். ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet. டோட்டலாக 35 கவுண்ட் வரும். ஸோ இதே மாதிரி ரோ 13 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரோ 13 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ரோ 13 வரைக்கும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம சேஃப்டி ஐஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். சேஃப்டி ஐஸை வந்து எங்கே இன்சர்ட் பண்ணணும்னா 10 and 11 அதோட சென்டரில் வந்து நம்ம சேஃப்டி ஐஸ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். 9 ஸ்டிச்சுக்கு வந்துட்டு கேப் இருக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 10 and 11ஓட சென்டர். ஸோ நான் வந்து இந்த சைடு வந்து 4 ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் இந்த சைடு 4 ஸ்டிச் தள்ளி வந்து சேஃப்டி ஐஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். மேலேருந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 and 11க்கு சென்டரில் இந்த சைடு 4 ஸ்டிச் தள்ளிட்டு அதே மாதிரி இந்த சைடு 4 ஸ்டிச் தள்ளி சேஃப்டி ஐஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஐஸ்க்கும் இன்னொரு ஐஸ்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 10 or 9 ஸ்டிச் வந்து கேப் இருக்கணும். ஸோ நான் வந்து 8 ஸ்டிச் தள்ளி வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். 9 வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால. ஸோ இப்போ வந்து பின்னாடி வந்து நம்ம அந்த லாக் போட்டு சேஃப்டி ஐஸ் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான கேப்பில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா பின்னாடி வந்துட்டு நம்ம அந்த இதை போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரோ 14 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரோ 14 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 சிங்கிள் crochet, அதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் சிங்கிள் crochet அண்ட் தேர்ட் சிங்கிள் crochet. இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் crochet, ஒரு டிக்ரீஸ். இப்போ மூணாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் crochet, டிக்ரீஸ். ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்றேன். 3 சிங்கிள் crochet, டிக்ரீஸ். ஃபிஃப்த் டைம் ரிப்பீட் பண்றேன். 3 சிங்கிள் crochet, டிக்ரீஸ். சிக்ஸ்த் டைம் ரிப்பீட் பண்றேன். 3 சிங்கிள் crochet, டிக்ரீஸ்.
ஸோ ஃபைனலாக வந்து இப்போ 7th டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் crochet, டிக்ரீஸ். ஸோ ரோ 14 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 14 கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு ரோ 15க்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 15க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் crochet போட்டுக்கலாம். ஸோ ஒரு சிங்கிள் crochet போட்டு இப்போ செகண்ட் சிங்கிள் crochet போடுறேன். இப்போ இந்த 2 சிங்கிள் crochet போட்டதுக்கு அப்புறமா பிராக்கெட்ல பாருங்க ஒரு சிங்கிள் crochet 2 டிக்ரீஸ் இருக்கு. இது வந்து நம்ம 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். ஒரு சிங்கிள் crochet போட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம 2 டைம் டிக்ரீஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிக்ரீஸ் பண்றேன். ஸோ இப்போ அகெயின் வந்து இன்னொரு டிக்ரீஸ் பண்ணணும். இப்போ இதே மாதிரி நம்ம 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி இப்போ ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்றேன். ஒரு சிங்கிள் crochet அண்ட் 2 டிக்ரீஸ். இப்போ மூணாவது டைம் ரிப்பீட் பண்றேன். ஒரு சிங்கிள் crochet அண்ட் 2 டிக்ரீஸ். இப்போ நாலாவது டைம் ரிப்பீட் பண்றேன். ஒரு சிங்கிள் crochet அண்ட் 2 டிக்ரீஸ். இப்போ ஃபைனலா அஞ்சாவது டைம் ரிப்பீட் பண்றேன். ஒரு சிங்கிள் crochet 2 டிக்ரீஸ். ஸோ இப்போ நம்ம 5 டைம் ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் இருக்கும். அந்த இடத்துல ஒரே ஒரு சிங்கிள் crochet. ஸோ இப்போ ரோ 15 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணி த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஃபைபர் ஃபில் வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். கேப்பே விடாம நீட்டா ஸ்டஃப் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு டால் பார்க்கறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பாதி தான் ஸ்டஃப் பண்ணுறேன். ஏன்னா நம்ம நோஸ் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் பாதி மட்டும் இப்போ ஸ்டஃப் பண்ணிட்டு நோஸ் அட்டாச் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம நோஸ் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லிப் நாட் போட்டுட்டு 6 செயின் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 6 செயின் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஹூக்ல இருந்து ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயின்ல இருந்து 4 சிங்கிள் crochet வந்து இப்போ ஒர்க் பண்ண போறோம். ஸோ ஒரு சிங்கிள் crochet, ரெண்டாவது சிங்கிள் crochet, மூணாவது சிங்கிள் crochet, நாலாவது சிங்கிள் crochet. இப்போ கடைசியா ஒரு செயின் இருக்குல்ல, அதுல வந்து ஒரே இடத்துல 3 சிங்கிள் crochet வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ண போறோம்.
ஸோ இப்போ டர்ன் பண்ணிட்டு 4 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டேன், 1 செகண்ட் சிங்கிள் crochet, தேர்ட் சிங்கிள் crochet அண்ட் இந்த இடத்துல வந்து 4th சிங்கிள் crochet. ஃபோர்த் சிங்கிள் crochet போட்டுட்டு சேம் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு சிங்கிள் crochet ஒர்க் பண்றேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல போட்ட செயின்ல வந்து இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ரோ 2 ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு செயின் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். செயின் ஆட் பண்ணிட்டு இதே இடத்துல வந்து இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். இப்போ சிங்கிள் crochet அரவுண்ட். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet வந்து போட போறோம். அண்ட் கடைசி ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஃபேஸில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஐஸ்க்கு சென்டரில் வந்துட்டு நம்ம இப்போ இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு த்ரெட்டு விட்டுருக்கோம்ல, அதை வந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ண யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ கீழே இருக்கிற சிங்கிள் crochetவோட இப்படி வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி உள் சைடாக வந்து யானை வந்து இழுத்து விட்டுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம நோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆர்ம்ஸ் வந்து ரெடி பண்ண போறோம். மேஜிக் ரிங் போட்டுட்டு இதுல வந்து 5 சிங்கிள் crochet ஆட் பண்ணிக்கலாம். ஃபைவ் சிங்கிள் crochet இப்போ நான் போட்டுட்டேன். மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ரோ ஃபுல்லாக வந்து நம்ம இன்க்ரீஸ் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ செகண்ட் இன்க்ரீஸ் பண்றேன். தேர்ட் இன்க்ரீஸ் பண்றேன். ஃபோர்த் இன்க்ரீஸ் பண்றேன். ஃபிஃப்த் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ இப்போ ரோ 2ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து கிடைச்சிருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 2 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரவுண்டு 3 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 3ல வந்து சிங்கிள் crochet இன் ஈச் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போடணும். டோட்டலாக வந்துட்டு நம்மளுக்கு 10 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டு நம்ம ரவுண்டு 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 3 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ பிங்க் கலர் யானை வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். 3 ரோஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்னதாகவே விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ ஒயிட் கலர் பிளாங்கெட் யானை வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக எல்லாருமே அப்படியே யானை வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நான் வந்து ஸ்லிப் நாட் போட்டு தான் ஜாயின் பண்ணுவேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணமோ அதே இடத்துல தான் இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயினை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. நாட் வந்து பின்னாடி தான் இருக்கணும். ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம எந்த இடத்துல செயின் ஆட் பண்ணமோ அதே இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet இப்போ நான் போட போறேன். ஸோ ரவுண்டு 4ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet தான் நம்ம போட போகிறோம். ரவுண்டு 4லேயே வந்துட்டு 10 சிங்கிள் crochet கவுண்ட் தான் வரும். ரவுண்டு 3ல போட்ட மாதிரியே தான்.
ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ வந்து ரவுண்டு 4 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரவுண்டு 4லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான் வந்து கிடச்சிருக்கும். இப்போ ரவுண்டு 5 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரவுண்டு 5ம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் 10 சிங்கிள் க்ரோஷே தான், ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம். அதே மாதிரி தான் ரவுண்டு 6, 7, 8, 9 இந்த ரோஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து போட போகிறோம். ஸோ ரோ 5 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரோ 5 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 6 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரோ 6க்கு வந்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். சேம் ஒவ்வொரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ரோ 6ம் நம்ம இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரோ 6 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரோ 7, 8, 9 இனி பேலன்ஸ் 3 ரோவும் பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி தான் வந்து போடணும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ நான் 8 ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ 9th ரோ நான் போட்டுட்டு இருக்கேன். இதுதான் வந்து கடைசி ரோ. ஸோ மோஸ்ட்லி ஆர்ம்ஸ் லெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதே பேட்டர்னில் தான் ஒர்க் பண்ணுவோம். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக ஹேண்ட்ஸ் வேணும்னா நம்ம இன்னும் ஒரு 2 ரோ கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த கவுக்கு பார்த்தீங்கன்னா 9 ரோ வந்து போதும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு ஆர்ம்ஸும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 2 ஆர்ம்ஸும் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ்க்கெல்லாம் ஸ்டஃப் பண்ண மாட்டாங்க, அப்படியும் நல்லா இருக்கும். ஆனால் ஸ்டஃப் பண்ணால் அதுவும் நல்லா இருக்கும். ஸ்டஃப் பண்ணாமல் இருந்தால் வந்துட்டு அந்த பாடியோட ஒட்டி இருக்கும். ஸ்டஃப் பண்ணால் கொஞ்சம் வந்து தனியாக கை வந்து நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேபிஸ்க்கு கையில் வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், அந்த ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ ஸ்டஃப் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு பேபிஸ் விளையாடும் போதெல்லாம் நல்லா இருக்கும். அவங்களுக்கு கை பிடிச்சி தூக்குறதுக்கு அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் ஸ்டஃப் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு ரோ 8 வரைக்கும் ஸ்டஃப் பண்ணால் போதும். மேலே ஒரு ரோ வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸ் விட்டுடலாம். பாடிக்கும் ஹெட்ஸ்க்கும் நம்ம நிறைய ஸ்டஃப் பண்ணோம்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஆர்ம்ஸை வந்துட்டு பாடி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ 2 கார்னர்ஸ்லேயும் வந்துட்டு நல்லா வந்து அட்டாச் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். ஸோ அப்படியே வந்து யானை வந்து நம்ம ஹைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து இன்னொரு ஆர்ம்ஸையும் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 2 ஆர்ம்ஸையும் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டில் வந்து நம்மளுக்கு அந்த கொம்பு வைக்கிறதுக்கு மட்டும் இன்னும் செஞ்சுட்டா இந்த டால் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஹெட்டை வந்து நம்ம பாடி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பாடியிலையும் நிறைய யானை விட்டு லென்த் யான் விட்டு கட் பண்ணிட்டேன், அந்த ஹெட்லேயும் நிறைய யான் விட்டு கட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பண்ணாதீங்க, யான் வந்து வேஸ்ட் ஆகும். ஏதாச்சும் ஒரு பாடி ஆர் ஹெட் ஏதாவது ஒன்றில் மட்டும் யானை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம ஹெட்டோட கடைசி ரோ பார்த்தீங்கன்னா 18 சிங்கிள் க்ரோஷேவோட தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்துட்டு பாடியோட கடைசி ரோ பார்த்தீங்கன்னா 18 கவுண்ட்ல தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 18 சிங்கிள் க்ரோஷே மேலே 18 சிங்கிள் க்ரோஷே இது ரெண்டத்தையும் சேர்த்து இப்போ நம்ம ஸ்டிச் போட போகிறோம். அந்த ஃப்ரண்ட் லூப் இருக்கும் பாருங்க, அந்த நம்ம சிங்கிள் க்ரோஷே போடும்போது மேலே செயின் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அதில் ஒரு சைடு லூப்பில் மட்டும் நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ரெண்டத்தையும் சேர்த்து கூட போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீடில உள்ள விட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சேம் கவுண்ட்ல மேல இருந்து சிங்கிள் க்ரோஷே கீழே இருக்கிற சிங்கிள் க்ரோஷே சேமா வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமா பார்த்து போடணும். இல்லை ஹெட் வந்து கொஞ்சம் அந்த சைடு திரும்பிடுச்சுனாலும் நம்மளுக்கு டால் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ என்னோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஸ்டிச்சஸ் போடுறது கரெக்ட். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்படி அடிக்கடி வந்து செக் பண்ணுங்கள். கொஞ்சம் திரும்பி இருந்தாலும் நம்ம இப்போவே வந்துட்டு ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நம்ம அகெயின் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி யான்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஹெட்டு திரும்பி இருக்கிறத நம்ம நோட் பண்ணோம்னா அது வந்து நம்ம அப்படி கட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஃபுல் ரவுண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ யானை வந்து நான் அப்படியே ஹைட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த யானையும் ஹைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ யான் கொஞ்சம் லென்த்தாக இருந்தனால நான் இதையும் கொஞ்சம் லைட்டாக ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து தேவை கிடையாது. நான் மிஸ்டேக்காக 2 டைம் யான் விட்டனால இது வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் அகெயின் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். பட் இந்த மாதிரி போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிட்ஸ் வந்து விளையாடும் போது எவ்வளோ தூக்கி வீசினாலும் இல்லை என்ன பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் தலை வந்து கழண்டு வராமல் இருக்கும். ஸோ யானை வந்து ஹைட் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா கடல் பண்ணுற மாதிரி இருக்கு டாய். இப்போ ஹெட் பார்ட்டில் மட்டும் நம்ம இந்த கொம்பு வச்சோம் நம்மளுக்கு வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம காது தான் வந்து செஞ்சுட்ருக்கோம். மேஜிக் ரிங் போட்டுட்டு இதில் வந்து 7 சிங்கிள் க்ரோஷே வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் மேஜிக் ரிங் போட்டுட்டு இதில் 7 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். இப்போ 7 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறமா மேஜிக் ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரவுண்டு 2ல வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு இன்க்ரீஸ் 7 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு இன்க்ரீஸ் இப்போ நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ செகண்ட் இன்க்ரீஸ், மூணாவது இன்க்ரீஸ், நாலாவது இன்க்ரீஸ், அஞ்சாவது இன்க்ரீஸ்,
ஆறாவது இன்க்ரீஸ். ஸோ ஃபைனலாக வந்து இப்போ 7வது இன்க்ரீஸ். 7 இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ரவுண்டு 2ல பார்த்தீங்கன்னா நமக்கு 14 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 3ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷே இன் ஈச். ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம். ரவுண்டு 3ல வந்துட்டு டோட்டலாக 14 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரும். ரவுண்டு 3 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வந்துட்டு ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு யானை விட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நம்ம இயர்ஸும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து காது. நெக்ஸ்ட் வந்து கொம்பு ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஹார்ன். ஸோ மேஜிக் ரிங் போட்டுட்டு இதில் 8 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ நம்ம 8 சிங்கிள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷே இன் ஈச் தான். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. ரவுண்டு 2லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான் வரும். ரவுண்டு 2 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரவுண்டு 3லையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷே இன் ஈச் தான். ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான் நம்ம போட போகிறோம். ரவுண்டு 3லையும் 8 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வரும். ரவுண்டு 3 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி 2 அணை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். காதும் வந்து 2 அணை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கலாம் ஹெட்டோட. இப்போ இயர்ஸ் எங்கே அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டில் இருந்து 6th and 7th ரோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல தான் இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் இயர்ஸை. ஸோ இந்த மேஜிக் ரிங் போட்ட அந்த யானை வந்து நம்ம அப்படியே ஹைட் பண்ணிக்கலாம்.
6 and 7 ரோக்கு சென்டரில், அதே மாதிரி ஐஸ்லேருந்து 3 ஸ்டிச்சஸ் தள்ளி 6 and 7th ரோவில் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டிச் போட்டால் போதும், நம்மளுக்கு நல்லாவே வந்து அட்டாச் ஆகிரும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச் போடுறது இல்லை தப்பு இல்லை, ஏன்னா கிட்ஸ் வந்து விளையாடும் போது அது பிஞ்சு வராமல் இருக்கணும். ஸோ ஒரு இயர்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. அப்படியே யானை வந்து நம்ம ஹைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஸ்டிச்சே நான் போட்டிருக்கேன். இப்போ யானை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இயர்ஸையும் நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ இயர்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ஹார்ன்ஸ் வந்து அட்டாச் பண்ண போனோம், அதுதான் வந்து கொம்பு. அது இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரோ வந்து நான் கேப் விட்டுருக்கேன். ஸோ நம்ம கொம்பையும் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. அப்படியே யானை வந்து ஹைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேஜிக் ரிங்கில் விட்ட யானைலாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். அது எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு நீடில் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதில் யானை வந்து கோர்த்துட்டு நீடில் இழுத்திங்கன்னா அது உள்ள ஹைட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு காதையும் கொம்பையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டாய் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிங் பேக் ரெடி பண்ண போகிறோம். சைடில் வந்து ஸ்ட்ராபெரி ஸ்லிங் பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸ்ட்ராபெரி ரெடி பண்ண வந்துட்டு மேஜிக் ரிங் போட்டுட்டு இதில் வந்து 4 சிங்கிள் க்ரோஷே இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். நாலு சிங்கிள் க்ரோஷே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ரோ 2ல வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ரோ 2ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது. ஸோ இப்போ செகண்ட் இன்க்ரீஸ், மூணாவது இன்க்ரீஸ், நாலாவது இன்க்ரீஸ், ஸோ 4 இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ ரோ 2 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு. ரோ 3க்கு வந்துட்டு ஒரு செயின் இப்போ ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். இதை வந்து நம்ம 4 டைம்ஸ் நம்ம ரோ 3ல வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ ஒரு இன்க்ரீஸ். ஸோ இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். இப்போ ரோ 3 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டலாக 12 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ரோ 3 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 4 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 4ல பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். இதை வந்து நம்ம 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். அண்ட் ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே. இப்போ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒரு டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். இப்போ மூணாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். இப்போ நாலாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஸோ டோட்டலாக 16 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து ரவுண்டு 4ல வரும். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 4 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்டு 5க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 5ல சிங்கிள் க்ரோஷே இன் ஈச். ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் நம்ம போட போகிறோம். ஸோ டோட்டலாக 16 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரும். ரோ 5 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ரோ 6க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 6ம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷே இன் ஈச் தான். ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். டோட்டலாக 16 கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரும். ரோ 6 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ரோ 7க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ 7ல 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். ஸோ 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ்.
இப்போ மூணாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். நாலாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். ஸோ ரோ 7 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ யானை வந்து நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 8க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 8ல வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ ஒரு டிக்ரீஸ். ஸோ இதை 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணோம். செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். ஸோ இப்போ வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 8 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ வந்து உள்ள நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்டஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ஸ்ட்ராபெரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இந்த யானை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹோலை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் போட்டால் அது மறைஞ்சிரும். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ஃப்ராகி கிளாஸ்லேயே இதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஸ்ட்ராபெரிக்கு நம்ம லீஃப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மேஜிக் ரிங் போட்டுட்டு இதில் வந்து 6 சிங்கிள் க்ரோஷே இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஆறு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு மேஜிக் ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்டால் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஆஃப் டபுள் க்ரோஷே போடணும். ஸோ யான் ஓவர் இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஆஃப் டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இப்போ பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம்.
ஸோ அதுக்கப்புறமா ஒரு half double crochet. ஸோ அகெயின் பக்கத்து ஸ்டிச்சில் வந்து இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ அகெயின் வந்து 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் ஒரு சிங்கிள் crochet. ஸோ அதுக்கப்புறம் ஹூக்கில் yarn ஓவர் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு half double crochet. ஸோ அகெயின் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ அகெயின் வந்து 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் சிங்கிள் crochet அண்ட் ஒரு half double crochet. ஸோ இப்போ அகெயின் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சிங்கிள் crochet அண்ட் ஒரு half double crochet. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் கடைசி 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சிங்கிள் crochet அண்ட் ஒரு half double crochet. அண்ட் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த லீஃபை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி கூட பார்த்தீங்கன்னா இந்த லீஃபை வந்து டாப்பில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாப் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யானை வந்து ஹைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லீஃபை வந்து நம்ம ஸ்ட்ராபெரி கூட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டிச் போட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ யானை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பிங்க் கலர் யான் வந்து எடுத்து நான் ஸ்லிங் மாதிரி இப்போ நான் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் க்ரீன் கலர்லேயும் கூட போட்டுக்கலாம். நான் வந்து பிங்க் கலரில் போட்டிருக்கேன்.
ஸோ ஃப்ராகி பண்ணுறதுக்கு யான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிடுங்கிறதுக்காக நான் பிங்க் கலரே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக அந்த கை கிட்ட அந்த ஹிப் கிட்ட அந்த ஸ்ட்ராபெரி வர மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து யானை எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் போடுங்க. ஜஸ்ட்டு பிடிக்கிற அளவுக்கு ஒரு 2 ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே யானை வந்து ஹைட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ பேக் சைடும் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம கவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக இருக்கும். பேபிஸ்க்கெல்லாம் வந்து டாய்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது வாஷபிள் கூட, நம்ம வாஷ் பண்ணி கூட அகெயின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம க்ரோஷே ப்ளஸ் சி கிளாஸோட கடைசி வீடியோ. அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளாஸ் வந்து நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாஸஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.